இன்னைக்கு நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம். அதுவும் நாங்க சொன்னதுக்காக ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சோ நெக்ஸ்ட் உங்களுக்காக மகாதேவன் சார் உங்களோட 2 வார்த்தைகள் பேசுவாரு. எல்லாருக்கும் தேங்க்யூ. மகாதேவன் சார் வாங்க. வணக்கம். உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். எங்க அழைப்பை ஏற்று வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. கதர், அங்க பாரு மாமாவும் மாயாவும் இருக்காங்க. இவங்க வந்துட்டாங்க. சித்தியும் அத்தையும் எங்க? தனா, அங்க பாரு. அங்க பர்தா போட்டு 2 பேரும் உட்காந்துருக்காங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச அவங்களா தான் இருக்கணும். இந்த ட்ரெஸ் வாங்கின இடத்துல அவன் தோச்சானா இல்லையானு தெரியல அண்ணி. ஒரே அரிக்குது. பார்வதி, முகத்தை மூடு. யாராவது பாத்திர போறாங்க. சீக்கிரம் மூடு. ஆமாமா, அவங்களேதான். சரி, ஓகே. நீ எதுக்கும் அவங்க பக்கத்திலேயே போய் நில்லு. என்ன பண்றாங்கன்னு பாப்போம். போ. சரி. இங்க இருக்கிற எல்லா ஓனர்ஸும் எங்க கிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்கி பிசினஸ் பண்றீங்க. எல்லாரும் நல்லபடியா நடத்திட்டு வரீங்க. சீனு, நம்ம கடையும் இப்ப நல்லா போகுதுல்ல, அத சொல்றாங்க. எல்லாரையும் சேர்த்து தான் அவர் சொல்றாரு. அண்ணி, என்ன பண்ண போறோம்? ஏதாவது யோசிச்சீங்களா இல்லையா? இரு, யோசிச்சுட்டு தான் இருக்க. நீயும் ஏதாவது யோசி. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உங்க எல்லாரையும் ஃபேமிலியோட வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு ஆணோ பெண்ணோ பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா முதல்ல அவங்க குடும்பத்தோட சப்போர்ட் தான் முக்கியம். அதனால தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வரணும்னு சொன்னோம். பாத்தியா, அவங்க ரீசனோட தான் சொல்லியிருக்காங்க. நீ மட்டும் தனியா வந்திருந்தா உன்னதான் எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்திருப்பாங்க. என்னால உனக்கு தான் நல்ல பேரு. உன்னால கெட்ட பேர் வராம இருந்தா சரி. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பா. நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறப்ப என் மனைவி அவ தாலியை வித்து 10,000 ரூபாய் பணம் கொடுத்தா.